ஹாய் மக்களே, குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு காலையிலே என் பிள்ளைக்கு வந்து தலை சுத்தன்னு படுத்து கிடக்கா. கார்த்திகை டிஃபனில் பாவக்காய் வச்சுருக்கு. பருப்பு சாப்பாடு. கார்த்தி என்ன சாப்பிட்டா? ரசம். அப்புறம் வெண்டைக்காய். இங்கே ஒருத்திக்கு உடம்பு சரியில்லையா, தலை சுத்தா, எல்லாம் கொடுத்து பார்த்தாச்சு. அப்போ என்ன நவ்வாப்பழம் ஃபுல்லாக காயா? என்ன புதுசு புதுசாக காய் வாங்கிட்டு வந்துருக்கேன். இது என்னது? கொடி பீன்ஸா? தட்டைக்காயா? பீன்ஸ் மாதிரி இருக்கு. இது வந்து அவிய கடையில் டீக்கு கொடுக்குற கூட்டுக்கு கொடுக்கறது. அதை அவிய அந்த டீயை மட்டும் குடிச்சிட்டு அதை சாப்பிடாம காலையில் பசங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறது. பார்த்துக்கங்க. ஐயோ கடவுளை, என்ன பண்ண? நினச்சா சாப்பிடலாம். சரி, பிள்ளைகளுக்கு யார் வாங்கி கொடுப்பான்னுட்டு இதை வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன நல்லது நல்லது. முன்னாடிலாம் நான் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அதில் சுண்ணம் வச்சாங்க. ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நேற்று டயாலிஸ் முடிச்சுட்டு வந்தேன் பார்த்துக்கோங்க. இப்போ பைக்கில் பெட்ரோல் இல்லைன்னு கோயம்புத்தூரில் பிஎஸ்டி காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்ட்ஸ் காலேஜ், அரவிந்த் ஸ்டாப்பும் அதுதான். அது முன்னாடி வந்து நிறுத்திட்டாங்க. அது அந்த பக்கம்தான் வந்து பாலம் இறங்கும் பார்த்துக்கோங்க. அந்த நடு ரோட்லேயே பைக்கு நின்றுட்டுன்னு நிறுத்திட்டு ஐயோ பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிட்டாவே. என் ஹஸ்பண்டு வண்டியை உருட்டிட்டு அந்த பாலத்து இந்த இதில் வேற நடந்து, நான் மட்டும்தான் அந்த இதில் அந்த பாலத்தை விட்டினாலும் நடந்து வரேன். அந்த பாலத்துக்கும் இதுக்கும் இந்த அளவு தான் அந்த வெள்ளைக்கோடு போட்டுருக்குது. எல்லா வண்டியும் ஃபாஸ்ட்டாக வருது மக்களே. ஐயோ டயாலிஸ் முடிச்சுட்டு ஏற்கனவே டயர்டு, ஒரு பெட்ரோல் இருக்கிறது கூட தெரியாதான்னு சொல்லி ஒரே திட்டு நான் தான். அதுக்கப்புறம் அவிய பிஹெச் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு அப்புறம் வந்து ஏர்போர்ட்டு சித்ரா ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் வர பார்த்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட கேஎம்சிஹெச் வேற நடந்து போயிருக்கேன். இவங்க வந்து ரொம்ப நேரம் கூட்டிகிட்டே வந்தாவே, யாருமே ஹெல்ப் பண்ணலை. அதுக்கப்புறம் ஒரு அண்ணா வந்து அவங்களுக்கு வந்து இந்த பைக்கை தள்ளிக்கிட்டே அப்படி போனாங்க. அப்புறம் ஒரு அண்ணா தான் லாஸ்ட்டு அந்த ஏர்போர்ட் ஸ்டாப்பை தாண்டி போகும்போது ஒரு அண்ணா ஹெல்ப் பண்ண அவங்க தள்ளிகிட்டே. அதுக்கப்புறம் அங்கே என்னையை கிராஸ் பண்ணி நான் போய் பெட்ரோல் போட்டு வா, வந்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா, நீ நடந்து வா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் போய் பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். நேற்று சாயங்காலமே பெரிய வேதனையாகிடுச்சு. ஏன்னா டயாலிஸ் பண்ணிட்டு இருந்தால் நம்மளால் அவ்வளோ தூரம்லாம் நடக்க முடியாது. ரொம்ப டயர்டாகிடுச்சு. டயர்டில் தான் வருவோம். பெட்ரோல் இல்லைன்னு நடந்தது, அதுக்கும் நல்ல டயர்டாகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையிலே ரொம்ப வேறு உடம்பு சரியில்லை, வாந்தி வருதுக்கா. அதுக்கப்புறம் தலை இருக்குதுக்கா. இப்போ ஒரு பக்கம் எனக்கு பயமாகவும் இருக்குது. நார்மல் தலை சுத்தா கூட இருக்கலாம். ஏன்னா வந்து 2 பேருமே வந்து இப்போ 2 இட்லி கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க. வயசு எத்தனை, 8 வயசாயிட்டு, 5 தேவையான இட்லியாவது சாப்பிடணும், அதுவும் சாப்பிட மாட்டேங்கி. அது காலையில் என்னாச்சு தெரியல, தலை சுற்று, வாந்தியில் வெறும் தண்ணி தான் வருது. அவள் வாந்தி எடுக்கிறத பற்றி எனக்கு வாந்தி வர்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து எனக்கு வந்து யாராவது வாமிட் பண்ணாலே உடனே எனக்கும் வாமிட் வர்ற மாதிரி ஆயிரும் பார்த்துக்கோங்க. அது வந்து முன்னாடிலாம் நார்மலாக வாந்தி எடுப்பேன். இப்போ எனக்கு அப்படியே வந்து வாமிட் வர்ற ஃபீல் வந்தாலே இந்த பக்கம் எல்லாமே இழுத்து பிடிச்சிக்குவாங்க நரம்பெல்லாம். உடனே கட்டில் போய் ஓடி போய் படுத்து சரி பண்ணணும் பார்த்துக்கோங்க. அப்போலாம் வந்து தாட்ஸ் வருது, நம்மளால் ஒரு பிள்ளையில கூட பார்க்க முடியல. அந்த பிள்ளை
ரொம்ப எனக்கு காலையில் ரொம்ப அழுகை ஆகிட்டு பார்த்துக்கேன். என்ன சின்ன பிள்ளையில கூட நம்மளால் பார்க்க முடியலையே. நிஜமாகவே நம்ம ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப கேவலமாக ஆனதுனால நம்ம பிள்ளையில கூட ஒழுங்காக பார்க்க முடிய மாட்டேங்குது. அவள் பக்கத்தில் நின்று வாந்தி எடுத்தா வாந்தி எடுன்னு சொல்கிறது இல்லை. நம்மளுக்கு கொமட்டிட்டுனா இங்கே இழுத்து இழுத்து பிடிச்சி ஒரு மாதிரி நரம்பெல்லாம் தென்ன மாதிரி நேரத்தெல்லாம் கை வந்து இப்படி போயிட்டு டயாலிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த நெஞ்சு எலும்பே இதாகிடுது பார்த்துக்கோங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்போ படுத்துருக்கா, இன்னுமே தலைச்சிட்டு தான். ஹாஸ்பிட்டல் போகலான்னா கேட்க மாட்டிக்கா சரியாயிருமான்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிள்ளைகள் என் சொன்ன வச்சு கேட்க மாட்டேங்குது, ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்குது. என்னோட நிலமை வந்து இன்னும் சின்ன பிள்ளைகளுக்கு புரிகிற இது இல்லை. அதனால் நார்மல் அம்மா மாதிரிகள்கிட்ட சேட்டை பண்ணுற மாதிரி வாங்குற மாதிரி என்கிட்ட பண்ணுறாங்க. சில சமயம் வந்து நான் நார்மலாக போயிடுவேன். சில சமயம் வந்து எனக்கே கட்டுக்கடங்காமல் வந்து எமோஷ்னல் ஆகிடுறேன். எந்த பிள்ளைகளும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கி வாங்க மாட்டேங்கும்போது ரொம்ப அழுகை ஆகிடுது. இப்போவே வயசு எத்தனை, இப்போ 30. இப்போவே நம்மளால் பிள்ளைகளை பார்க்க முடியல, சக்தி இல்லையேங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுது. சரி மக்களே, இன்றைக்கி வந்து நான் என்ன செஞ்சேன்னா, நேற்று வச்ச ரசம் இருந்து சோறு பொங்கியிருக்கேன், வெண்டைக்காய் கூட்டு வச்சுருக்கேன் பசங்களுக்கு. எங்கள் அம்மா வீட்டில் இருந்து அவனுக்கு வந்து பருப்பு சோறும் பாவக்காவும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அவன் மட்டும்தான் ஸ்கூலுக்கு போகிறான். அதான் இவன் நடிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் போகிறான். இப்படி தலைச்சத்தோட ஸ்கூலுக்கு விட முடியுமா? அதனால் நான் விடலை, வீட்டிலே இருக்கட்டு அப்படின்னுட்டு. உங்களுக்கு என்னை வச்சிருச்சிக்கிட்டே இருக்கான்னு நினைப்போகிறோம். சிரித்தாலுமே வந்து என் பொழப்பு இப்படி தான் சிரிப்பாக இருக்குன்ட்டு எனக்கே ஒரு பக்கம் சிரித்தாலும் என் மனசு வேதனையில் இருக்குது. ஐயோ.